ஹலோ ஷெஃப்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பொட்டேட்டோ மேஷ் எப்படி பண்ண போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ். அது வந்து தண்ணியில் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து லாட்ஸ் ஆஃப் மட்டு, அப்புறம் வந்து பெஸ்டிசைட்ஸ் இருக்கும். ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணணும். பொட்டேட்டோ பீல் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சங்க் பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ பொட்டேட்டோ ஓரளவுக்கு ஈக்குவல் சைஸாக இருக்க செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சங்க் பெருசாக சிறுசாக இருந்ததுன்னா வந்து ஒரு சிலது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், ஒரு சிலது வந்து குக் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேஷ் வந்து ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்காது. ஸோ பொட்டேட்டோ பீல் பண்ணிவிட்டு சங்க் பீசஸாக ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணி பேனில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ பேனில் போட்டுருவோம். அப்போது போட்டுட்டு தண்ணி ஊற்றி அரேஞ்சில் ஆன் பண்ணிடணும். ஓகே, ஸோ பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அப்படியே படம் எப்படி பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பொட்டேட்டோ பாயில் ஆகிட்டுருக்கு. பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணுறபோது மேஷ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது வந்து நல்ல குவாலிட்டி பொட்டேட்டோ செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு சில பொட்டேட்டோவில் வந்து தண்ணி உள்ளே நல்லா இழுக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மேஷ் வந்து வாட்ரி ஆகிடும். அந்த மாதிரி வாட்டரியாக பொட்டேட்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் மேஷ் வந்து குக் பண்ணி பெர்சன்டேஜுக்கு அல்லது ஃபைன் டைனிங்கில் குக் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ மேஷுக்குன்னு தனி பொட்டேட்டோ வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான குவாலிட்டியை செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை வந்து ஸ்ட்ரெயினில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இது பொட்டேட்டோ மேஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொலாண்டோ யூஸ்வலாக வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து நம்ம பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹேண்ட் மேஷர் ஒன்று இருக்கும், அல்லது இன்னொரு மேஷர் வந்து உள்ளே போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து கிரேட்டரில் பண்ணிக்கலாம். ஸோ எது வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எதுக்கு ஈஸியான மெத்தடோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு வந்து கொஞ்சமாக குவான்டிட்டி இருக்கிறதுனால வந்து நான் கிரேட்டர் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயினரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி கொலாண்டர் இருக்கிறவங்க அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு படி பார்க்கலாம். கிரேட்டரில் அந்த சின்ன ஓட்டை இருக்குல்ல, அந்த இது படிக்கிறது ரொம்ப நல்லது, சின்ன ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு லம்ப்ஸ் அதிகமாக வராது. ஸோ நமக்கு வந்து மேஷ் வரும்போது வந்து லம்ப்ஸ் தென்படக்கூடாது சாப்பிடும்போது. பொட்டேட்டோ மேஷ்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சில டிஷ்ஷில் வந்து நம்ம பை பண்ணுவோம். ஒரு டிஷ்ஷில் வந்து நம்ம ஃப்ளேவர்ஸ் கொடுத்து சாப்பிடும்போது வந்து அந்த சங்க் பீஸ் இருந்ததுன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது மேஷ் வந்து. இப்போ வந்து கிரேட்டரில் பண்ணது அந்த மாதிரி ஃபைனாக வந்திருக்கு. இது வந்து கிரேட்டர் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் மேஷர் வச்சு பண்ணால் அந்த ஸ்ட்ரெயினில் இருக்கிற ஹோல்ஸ் மூலிமா எவ்வளோக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ மேஷ் வச்சு அடிக்கிறோம். ஸோ மேஷர் வச்சு கையில் ஹேண்ட் மேஷ் வச்சு அடிக்கும்போது அந்த ஸ்ட்ரெயினில் இருக்கிற ஹோல் வழியாகவே வந்து உங்களுக்கு பியூரியாகவே உள்ளே வரும். ஸோ பொட்டேட்டோ மேஷாகவே அதில் வந்து உங்களுக்கு அந்த சங்க் வராது. இதுலேயும் இதை விட சின்ன ஹோல் இருக்கிறது தான் நமக்கு வந்து அந்த கோனிக்கல் ஸ்ட்ரெயினர். ஸோ அதுலேயும் பண்ணும்போது உங்களுக்கு மேஷ் வந்து இன்னும் பியூரியாக நம்ம சங்க் இல்லாமல் வரும். ஸோ மேஷ் நல்லா வந்திருக்கு. இப்போது மேஷ் வந்து இதில் சங்கில் அடித்ததுக்கப்புறம் இப்படி ஹேண்ட் மேஷரில் வச்சு அடிக்கும்போது இப்படி இருக்குது. வந்து இது ஹோலில் வந்தது இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது, லம்ப்ஸ் இல்லாமல் வந்திருக்கு. அடுத்தது நம்ம வந்து என்னென்னா இதை வந்து எப்படி பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. இந்த ப்ளைன் மேஷை அப்படியே சர்வீஸ் பண்ணலாம். சீசனிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே சர்வீஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம பட்டர் மேஷ் பண்ணலாம். ஸோ பட்டரை வந்து இதில் வந்து பொட்டேட்டோவில் ஆட் பண்ணி அதில் சீசனிங் ஏற்றுறது தான். அதுக்கு நம்ம பேனை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணி பட்டர் ஸ்லோ ஃபயரில் மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஆட் பண்ணி பட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீசனிங்காக சால்ட் மட்டும் போட்டால் போதும், பெப்பர் அவசியம் இல்லை. ஸோ பட்டரை மெல்ட் பண்ணுறோம்.
இதில் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து அவங்க பட்டர் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அவங்களுக்கு ப்ளைன் மேஷாக தரலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஆயில் மட்டும் கூட போட்டு மேஷாக தரலாம். ஆயில் போடுறதுக்கு ப்ளைன் மேஷாக கொடுக்குறது நல்லது சீசனிங் பண்ணி. ஸோ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சுன்னா இப்போது நம்ம வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணி அதில் வந்து பொட்டேட்டோவை பட்டரோட மேத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து கொஞ்சம் சீசனிங்க்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பட்டர் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு வருது. அதில் வந்து நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நல்லா சீசனிங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஈக்குவலாக போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா பொட்டேட்டோ மேஷ் ரெடி. மேஷ் வந்து பொட்டேட்டோவில் வந்து பேனில் எதுவும் ஒட்டக்கூடாது. ஒட்டினா அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு பேனில் ஒட்டாமல் வர மாதிரி இருக்கிற மேஷ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளேட்டிங்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டு வச்சாலும் அந்த பொட்டேட்டோ மேஷ் மேலே நல்லா நிற்கும். ஃபைன் டைனிங்லாம் பிளேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து மேலே மேஷுக்கு மேலே வச்சுங்கும்போது உங்களுக்கு ஃபுட்டுக்கு ஹைட் கிடைக்கும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கும். மேஷ் மாதிரி நல்லா பேன்லேருந்து ஒட்டாமல் பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எடுத்து அப்படியே பிளேட்டிங் போடும்போது இந்த பட்டர் தான் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கார்லிக் பரோட்டா மேஷ் எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்ப்போம். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனலை, நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஃபுட்டு வந்து அதிகமாக வந்து ஃபுட்டு பற்றி ரெசிபி ஸ்பெக்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சர்.